ஒருத்தருக்கு முடியலைன்னா அவங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? படுத்த படுக்கையாக இருக்கணும். 2 பேர் சேர்ந்து தூக்கணும். ஒரு ஊட்டி விடணும், சோற ஊட்டி விடணும், தண்ணிய குடுக்கணும். இந்த மாரி இருந்தா தான் அவங்க முடியலை அப்படிங்கிறத மத்தவங்க நம்புவாங்க. ஓரளவுக்கு நம்ம ஸ்டெடியா இருந்து நல்லா தெம்பா பேசி எனக்கு முடியலை அப்படின்னு சொன்னோம்னா யாருமே நம்ப மாட்டாங்க. பார்க்குறத பார்த்தா இவளுக்கு முடியாத மாரியா இருக்குது, நல்லா தானே இருக்கா அப்படிங்கிற மாரி தோணும். இது கூடு விட்டு கூடு பாயிற விஷயம் கிடையாது. எனக்கு உடம்புல இவ்வளோ வேதனைகள் இருக்குது. இதை நீ கொஞ்சம் மாற்றி அனுபவிச்சு பாரு, உனக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு கடவுள் இன்னும் அந்த வரத்தை யாருக்குமே கொடுக்க கிடையாது. அவங்கவுங்களுக்குரிய வேதனை அவங்கவுங்க அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தினால இருக்கும். இதில் உடல் தோற்றத்தை வச்சோ, முக பாவனையை வச்சோ, அவள் நல்லா இருக்கா, இவளுக்கு முடியலை அதனால் இப்படி இருக்கா அப்படிங்கிறத யாருமே நம்ம சொல்ல முடியாது. நல்லா இருக்கவங்களும் முக சோர்வாக இருப்பாங்க, முடியாதவங்களும் உடல் தெம்பாக தான் இருக்கும், முகம் நல்ல ஒரு தெம்பாக தான் இருக்கும். இதை வச்சு நம்ம யாரையுமே எடை போடக்கூடாது. அவங்களுக்குரிய வேதனை அவங்கவுங்களுக்கு தான் இருக்கும். ஒரு சிலர் கம்பீரமாக இருப்பாங்க. முக அமைப்பு, குரல் வளம் அவங்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு முடியலன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்கு தான் 1008 பிரச்சனைகள் இருக்கும். வெளியே சொன்னால் அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதுனாலே சில பேர் சொல்ல மாட்டாங்க. சில பேர் நம்மளே பார்த்துக்குருவோம் அப்படின்னு இருப்பாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் படுத்த படுக்கையிலே இருந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலையை காமிக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. இது பொதுவாக நான் சொல்கிற கருத்து. ஒருத்தருக்கு முடியலைன்னா அவங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? படுத்த படுக்கையாக இருக்கணும். 2 பேர் சேர்ந்து தூக்கணும். ஒரு ஊட்டி விடணும், சோற ஊட்டி விடணும், தண்ணிய குடுக்கணும். இந்த மாரி இருந்தா தான் அவங்க முடியலை அப்படிங்கிறத மத்தவங்க நம்புவாங்க. ஓரளவுக்கு நம்ம ஸ்டெடியா இருந்து நல்லா தெம்பா பேசி எனக்கு முடியலை அப்படின்னு சொன்னோம்னா யாருமே நம்ப மாட்டாங்க. பார்க்குறத பார்த்தா இவளுக்கு முடியாத மாரியா இருக்குது, நல்லா தானே இருக்கா அப்படிங்கிற மாரி தோணும். இது கூடு விட்டு கூடு பாயிற விஷயம் கிடையாது. எனக்கு உடம்புல இவ்வளோ வேதனைகள் இருக்குது. இதை நீ கொஞ்சம் மாற்றி அனுபவிச்சு பாரு, உனக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு கடவுள் இன்னும் அந்த வரத்தை யாருக்குமே கொடுக்க கிடையாது. அவங்கவுங்களுக்குரிய வேதனை அவங்கவுங்க அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தினால இருக்கும். இதில் உடல் தோற்றத்தை வச்சோ, முக பாவனையை வச்சோ, அவள் நல்லா இருக்கா, இவளுக்கு முடியலை அதனால் இப்படி இருக்கா அப்படிங்கிறத யாருமே நம்ம சொல்ல முடியாது. நல்லா இருக்கவங்களும் முக சோர்வாக இருப்பாங்க, முடியாதவங்களும் உடல் தெம்பாக தான் இருக்கும், முகம் நல்ல ஒரு தெம்பாக தான் இருக்கும். இதை வச்சு நம்ம யாரையுமே எடை போடக்கூடாது. அவங்களுக்குரிய வேதனை அவங்கவுங்களுக்கு தான் இருக்கும். ஒரு சிலர் கம்பீரமாக இருப்பாங்க. முக அமைப்பு, குரல் வளம் அவங்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு முடியலைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்கு தான் 1008 பிரச்சனைகள் இருக்கும். வெளியே சொன்னால் அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதுனாலே சில பேர் சொல்ல மாட்டாங்க. சில பேர் நம்மளே பார்த்துக்குருவோம் அப்படின்னு இருப்பாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் படுத்த படுக்கையிலே இருந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலையை காமிக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. இது பொதுவாக நான் சொல்கிற கருத்து.